கரங்களை தட்டி தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமாக. வாழ்வில் வருகிற எல்லா தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நாங்கள் வாழமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தெய்வ செய்திக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. நம்முடைய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் 2025 நமக்கு தந்திருக்கிற தெய்வ பாகத்தை ஒன்று கூட வாசிக்குவான். தெய்வம் நமக்கு கிருபை தருவாராக. எரேமியா எழுதின புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதில் 27வது வசனம். ஜெரேமியா chapter 32 verses 27 சீக்கிரமாய் வாசிக்க நாம் கேட்போமாக. ஆமென். praise the Lord. hallelujah. எரேமியா எழுதின புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென். ஆமென். praise the Lord. hallelujah. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. என்னாலே செய்ய கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? Is anything too hard for me? praise the Lord. hallelujah. வாசிக்கப்பட்டதான தெய்வத்துடைய வார்த்தைகளுக்காய் நம்முடைய கரங்களை உயர்த்தி தெய்வத்தை நாம் நன்றி சொல்லுவோமாக. praise the Lord. புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் போது அதனுடைய சில காரியங்களை சிந்திக்குவான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தர ஆரம்பித்தார். எரேமியா எழுதின புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி யாராயிருக்கிறார்? ஒரு புலம்பல் தீர்க்கதரிசியாயிருக்கிறான். எதற்கு வேண்டி? தனக்கு வேண்டி தான் புலம்புல, தனக்கு வேண்டி தான் மன்றாடுல, தனக்கு வேண்டி தான் ஜீவிக்கிற. தெய்வம் எதற்கு வேண்டி அழைத்தாரோ அதற்கு வேண்டி சமர்ப்பணம் செய்து தெய்வராஜ்யத்துக்கு வேண்டி ஜீவிக்கிற தெய்வ பக்தனாயிருக்கிறார். எல்லாருக்கும் புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் பாஸ்டர் ஆகட்டும், பிஷப் ஆகட்டும், ரெவரண்ட் ஆகட்டும், எவாஞ்சலிஸ்ட் ஆகட்டும், தீர்க்கதரிசிகள் ஆகட்டும், பிரசங்கிக்கிறதான அற்புதங்கள் செய்கிறதான யாராயிருக்கட்டும், அவர்கள் இன்றைக்கு எதற்கு வேண்டி ஜீவிக்கிறார்கள்? தங்களுடைய சம்பத்துக்கு வேண்டி, தங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டி, பணம் சம்பாதிக்க, பேர் உண்டாக, புகழ் உண்டாக, எப்படியாவது 4 இடத்துல எங்கேயாவது ஷைன் பண்ணணும். இதுதான் பலரும் ஜீவிக்கிறதான ஒரு காலகட்டத்திலே நாம் வந்து போய் இருக்கிறோம். எல்லாரும் அல்ல, அதில் தரிசனம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அழைப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். தெய்வ சபைக்கு வேண்டி, ஆத்துமாக்களுக்கு வேண்டி, பட்டணத்துக்கு வேண்டி இரவும் பகலும் ராத்திரி பகலும் கதறுகிறதான தெய்வ பிள்ளைகள் தங்களுக்கு வேண்டி ஜீவிக்க மாட்டார்கள். அவர்கள் தெய்வ சபைக்கு வேண்டி, தம்முடைய ஜனத்துக்கு வேண்டி இந்த பகல் வேளை பிபிசி சபையில் இருக்கிறதான ஓரோரு விசுவாசிகள் குடும்பங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஜீவிக்கிறது தெய்வ ராஜ்யத்துக்கு வேண்டி, உங்களுடைய நன்மைகளுக்கு வேண்டி ராத்திரியும் பகலும் போராடும் போது நீ ஒரு எத்தனா இருக்காது, நீ ஒரு பாரோனா இருக்காது. ஊழியக்காரோடு மோதுகிறவன் எவனாயிருக்கட்டும், இந்த குடும்பமாகட்டும், சுக்குநூறாய் சாம்பலாய் பட்டணத்தில் மாறும். அதற்கு அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் உயராதிருக்க தங்களை நிதானித்து ஆராய்ந்து மனம் திரும்பினால் உனக்கு புண்ணியம் உண்டாகும். நான் ஆரம்ப பாகத்தில் சொன்னது போல தெய்வம் பாதை அனுப்பும் போதோ பாவம் சொல்லுங்க, நான் மனம் திரும்புகிறேன், நான் இந்த ஜனத்தை விட்டு அனுப்புகிறேன். அவருடைய தெய்வ விடுதலை தரும் போதோ மீண்டும் தன்னுடைய இருதயம் கல்லானது. அதுபோல சம்பவிக்காதிருக்க இந்த பகல் தெய்வத்தோடு கேளுங்க, கர்த்தாவே நான் இந்த சபையில் அங்கமாக இருக்கிறபடியால், ஆராதிக்க வந்திருக்கிறபடியால் ஒரு நாள் தெய்வ சபைக்கு நான் பாரமா இருக்கக்கூடாது. ஊழியக்கார் துக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. என்னுடைய குடும்பத்தை சொல்லி அழக்கூடாது, புலம்பக்கூடாது. அது எங்களுக்கு சாபமா இருக்கக்கூடாது. அவர்கள் ஜெபிக்கிற ஆசி ஜபங்கள் என் சிரசுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த ஆண்டு ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? சத்தமாடாமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாடாமேன்னு சொல்லுங்களேன். தகர்க்கப்பட்டதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வேண்டி, பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனத்துக்கு வேண்டி ராத்திரியும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிறாங்க. நீங்க கொடுக்கிற தசமபாகத்தை வாங்கி கொண்டு எங்களை வைத்த பெருசாக்கி கொண்டு நாங்கள் சுகபகமாக ஜீவிக்கிற, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, நீங்கள் கொடுக்கிற தசமபாகம், நீங்கள் கொடுக்கிற சகல கான்ட்ரிபியூஷன் இந்த பிபிசியோட ஊழியத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெய்வம் தருக்கிற வழியே வேற, எங்களுக்கு தெய்வம் தருகிற நன்மையே வேற, எங்களுக்கு தருகிற தெய்வ ஆசீர்வாதமே வேற.
ஆமென் வர மாட்டேன். Praise the Lord. ஆகையால் தெய்வஜனம் நினைக்கிறோம், கிடைக்கிறதான அத்தனை பர்சன்ட்டுக்கு மேலான காரியம் சபைக்கு வேண்டிய ஊழியர்களுக்கு நாங்கள் விதைச்சு கொண்டு இருக்கிறோம். பலமுறை சொல்ல ஒரு பதம் இருக்கிறது, அதெல்லாம் மாற்றி வச்சிருந்தால் இன்னைக்கு யாருக்கு முன்பதாக தலகுனிவான் அல்ல, ஆனாலும் தலகுனியாதபடி எங்களை தெய்வம் நடத்துகிறார். எங்களை தெய்வம் நடத்துகிறார், சபையை நடத்துகிறார். என்ன தெய்வங்களை உயர்ச்சி கொடுத்தாலும் நாங்கள் நினைக்கிற எங்க சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களுடைய விசுவாசி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த தரிசனத்தோடு கடந்த 24 ஆண்டு காலங்களாக தெய்வம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். யாமேன் வர மட்டும் இந்த ஆண்டு கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? என்னுடைய பட்டினி உங்களுக்கு தெரியாது, என்னுடைய வேதனை உங்களுக்கு தெரியாது, என்னுடைய துக்கம் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய மேலான அனுபவம் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு ராத்திரியும் பகலும் நானும் குடும்பமாக உள்ளறையில் இருந்து கொண்டு தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறவான ஜெபத்துடைய பிரதிபலமானது உங்களை தெய்வம் நிறுத்தி இருக்கிறார் என்று தெய்வ சபை மறந்து போகாது, வாலிப பிள்ளைகள் மறந்து போகாது. அகந்தரிக்குவான் ஒன்றுமல்ல, எரேமியா தெய்வத்தோடு புலம்ப ஆரம்பிக்கிறார். எதற்கு வேண்டி? இஸ்ரவேல் ஜனத்துடைய விடுதலைக்கு வேண்டி. சிறையிருப்பில் அகப்பட்டதான ஜனங்களை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தெய்வத்தோடு போராட ஆரம்பிக்கிறான். கவனிக்கிறோம், தெய்வம் எரேமியாவோடு இந்த வாதம் எதற்கு வேண்டி சொல்ல ஆரம்பித்தார்? நம்பர் 1, இன்ஸ்டன்ட் வேதனையாயிருக்கிறது. எருசலேமுடைய சகல சவறுகள் உடைக்கிறதான காலகட்டங்கள். எருசலேம் பட்டணமே தீயாய் மாறப்போகிறது, சாம்பலுக்கு அடிமையாய் மாறப்போகிறது. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், அந்த நம்பிக்கை அற்றுப்போற சூழ்நிலைகள் கர்த்தர் எரேமியாவோடு சொல்லுகிறார், எரேமியாவே எருசலேம் பட்டணம் நரகமாய் மாறுகிறதுக்கு முன்பதாக, அது முழுதுமாய் பற்றி எரிகிறதுக்கு முன்பதாக, அதன் எல்லா சவறுகள் இடிந்து நேபுகாத்நேச்சாருடைய கையிலே, பாபிலோன் தேசத்துடைய கையிலே அகப்படுகிறதுக்கு முன்பதாக நான் உனக்கு சொல்லுகிறேன், எரேமியாவே எருசலேமிலே நீ ஒரு இடத்தை வாங்க ஆரம்பி. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு பின்னால் ஒரு வாராபதி காவா ஓடுது. அங்க யாரோ ஒரு நல்ல அதே பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு 30-40 ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் போட்டு வச்சிட்டு சொல்றாங்க, இந்த சைட்டை வாங்கிக்கோ. கீழே பார்த்தா வாராபதி, மேல பார்த்தா ஒன்றும் அல்ல. இது புறம்போக்கா? இது பி காத்தாவா, ஏ காத்தாவா, பிடிஏவா? இது யாருக்கு சொந்தம்? ஆனாலும் வாங்க தயாராக இருக்கிறவனுக்கு நெஞ்சு அது என்ன குளிர்ச்சியா இருக்கும். நட்டல் உள்ளவன் வாங்குவான். அல்லாத என்ன சொல்லுவான்? ஐயோ கீழே வாராபதி, இது பொறும்போக்கு, இது பிபிஎம்பி லேண்ட், இதன் மேல கையை வச்சா ஏன் பணம் நஷ்டப்படும், எனக்கு நஷ்டம் உண்டாகும். எரேமியாவுடைய காலகட்டம் அதுதான். சகலதும் தகர்க்கப்படுகிற சூழ்நிலைகள், நம்பிக்கை அற்று போனதான சூழ்நிலைகள், எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கர்த்தர் எரேமியாவோட சொல்லுகிறார், நீ ஒரு சொந்தமாய் ஒரு பூமி வாங்க ஆரம்பி. எரேமியாவோட பதில் என்ன? கர்த்தாவே என்று மறுபாகத்தில் நின்று கொண்டு அவன் கேள்வி கேட்கல, அவன் எக்ஸ்கியூஸ் சொல்லல. வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பதம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை அற்று போன சூழ்நிலை கவனிக்கணும். எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தெய்வத்திலே வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தி கொண்டான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? தெய்வத்துடைய வாக்கு தத்தம் அதுதாயா. when everything is ups and downs, உனக்கு சுகமா இல்லாத இருக்கும் போது, உனக்கு பிரதிகூலமா இருக்கும் போது, உனக்கு வேதனையா இருக்கும் போது, நீ நம்புகிறது போல ஒன்று வாக் அவுட் ஆகாது இருக்கும் போது, நடக்காது இருக்கும் போது, அதில் நான் நம்ப ஆரம்பிப்பேன். எனக்கு வேண்டி ஒரு அற்புதம் செய்ய தெய்வத்துடைய கரம் 2025 எனக்கு வேண்டி அற்புதம் செய்ய ஒரு தெய்வத்துடைய கரமா உடாமா சத்தனே. நம்பிக்கை அற்று போகும்போது, எதிர்காலம் அற்று போகும்போது, எல்லாம் முடிந்தது சொல்ல போது, ஒரு ஆரம்பத்தை தொடங்குகிறவர் என்னோட கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிங்க. 32:25 சீக்கிரமாய் வாசிங்க. யெகோவாய கர்த்தாவே, நகரம் கல்தேயருடைய கையில் ஏல்பிக்கப்பட்டிருக்கே, நிலம் விலக்கி மேடிச்ச அதன சாட்சிகளை வைக்குவான் நீ என்னோட கல்பிச்சுவல்லோ. ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய ஆண்டவரே,
நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்க நகரம் யாருடைய கையிலே? கல்தேயருடைய பட்டணத்துடைய கையிலே கொடுக்கும் போதோ தேவரீர் என்னை நோக்கி நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்று எரேமியா தெய்வத்தோடு சொல்லுவாங்க. தாவே, இந்த தேசம், இந்த பட்டணம் கல்தேயர் பட்டணத்துல கையில போகிறது. எல்லாம் இடிந்து சாம்பலாய் மாற போகிறது. இதற்கு மத்தியிலே நீ ஒரு பூமியை வாங்கி சாட்சி போட்டு ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் என்று நான் இது தீர்க்க தரிசனமாய் பிரஸ்தாபிக்கிறேன். நான் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஓ, சவுட்டு விசுவாசிங்களா? வசனம் கேட்டவனு கூட நடந்து ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அந்நிய பாஷையில தெய்வத்தை ஆராதிங்க. அல்லையாவது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. செத்து போனது போல முன்னால உட்காராது. ஐ டோன்ட் லைக் இட். பேசலாடு. ஒவ்வொரு விசுவாசிகளும் செத்தவனா இருக்க கூடாது. ஆவிலே பந்து போல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். 2025 அல்லது புறப்படுகிற ஓரொரு வார்த்தைகள் தெய்வ சபத்தை தெய்வம் பெறுகிற அதே வசனங்களை அதுபோல ஏற்றெடுக்க தயாராக இருந்தால் praise the Lord. Hallelujah. 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 நமக்கு வேண்டி அற்புதம் செய்வான். ஒரு கரம் நமக்கு வேண்டி நீட்டப்பட்டிருக்கிறது. அங்கதான் எரேமியாவுடைய பக்தி வெளிப்படுகிறது. நம்முடைய பக்தியில எப்ப வெளிப்படுகிறது? எல்லா தெய்வம் நமக்கு கைஃபை ஆய் தரும் போதும் இல்லைங்களா? கேட்டதெல்லாம் தெய்வம் வந்துட்டா கர்த்தாவே நமஸ்காரம் 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 இல்லைங்களா? ஒன்னும் கொடுக்கலனா யாருக்கு தெரியும்? ஜெபம் பண்ணிட்டு என்ன லாபம்? ஆராதிச்சுட்டு என்ன லாபம்? ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு என்ன லாபம்? நீ எதை விதைச்சி அதுதான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாய். சத்தவராமேன்னு சொல்லுங்களேன். சத்தவராமேன்னு சொல்லுங்களேன். தெய்வம் எது தருவாருன்னு நீ வர வேண்டாம். நீ தெய்வத்துக்கு வேண்டி என்ன செய்ய முடியும்? இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகிறது? நீயும் குடும்ப சபையில கால் வச்சு எத்தனை வருஷம் ஆகிறது? என்ன செய்தாய்? என்ன சாட்சி? என்ன அனுபவம்? எதில் உயர்ந்திருக்கிறோம்? எதில் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறோம்? ஆனாலும் தெய்வம் கணக்கிடாதபடி அவர் நமக்கு கருணை தந்திருக்கிறபடியால், அவர் கிருபை தந்திருக்கிறபடியால், அவர் விடுதலை தந்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி சொல்லுங்க. நம்பிக்கை அற்று போகும் போதோ, எல்லாம் எனக்கு சீரமா இருக்கும் போதோ, எல்லாம் எனக்கு பிரதிகூலமா இருக்கும் போதோ, எனக்கு சப்போர்ட் செய்ய யாரும் இல்லை என்றாலோ, தெய்வமே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை நான் நம்பி இருக்கிறேன். உங்களுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறேன். உம்மால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Receive in Jesus' name. Receive in Jesus' name. அங்கதான் நம்முடைய விசுவாசம். Praise the Lord. 1ஆம் தேதி சம்பளம் எல்லாருடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்து இருக்கிறது. சம்பளத்தை கண்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஃபிகரை வரிக்க ஆரம்பிக்கிறோம். அக்கௌண்ட் போட ஆரம்பிக்கிறோம். எக்ஸ்பென்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீ ஒரு சுக்கு இல்லாத முழங்கால நின்று கொண்டு உடைய எக்ஸ்பென்ஸை சொல்லி சம்பளம் கையில இல்லாதபடி தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. அவர் அற்புதங்களை தெய்வம் நமக்கு செய்வார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? அப்படி விசுவாசம் இருக்கிறவன் ஒரு நாளும் பார்வோனாய் இருக்க முடியாது. பார்வோனுடைய குடும்பமாய் இருக்க முடியாது. எகிப்தில் இருக்க முடியாது. லோத்துடைய மனைவி போல பின்னிட்டு பார்த்து புத்துனாய் மாற முடியாது. ஆதானாய் இருக்க முடியாது. எந்த சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தந்திருக்கிறபடியால் இந்த பகல் வேளாண் ஜெபிக்கிற கர்த்தாவே, நான் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளைங்க சொல்லுங்க, 2025 என்ற சரித்திரங்களை தெய்வம் திருத்தி மாற்றுவார். என் வாழ்க்கை தெய்வம் திருத்தி மாற்றுவார். எனக்கு முன்பதாக போக வழி இல்லை. எனக்கு முன்பதாக வாகனமாக வழி இல்லை. எனக்கு முன்பதாக ஒரு நன்மையும் இல்லை. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. I just see everything blank. Shatabaraba. Everything is blank. Everything is darkness. But I believe in this. I believe in this afternoon. I trust in the Lord. Is anything too hard for God? Is anything too hard for God? நம்முடைய தெய்வத்தால் கூடாத காரியம்
நம்முடைய தெய்வத்தால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? Praise the Lord. அதான் எரேமியாவை தைரியப்படுத்தின வசனம், அதான் எரேமியாவை பலப்படுத்தின வசனம், அதுதான் எரேமியாவை ஊக்குவித்ததான வசனம். நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு முந்தானை பிடிச்சு தொங்க ஆரம்பிக்கிறோம். நாங்க தெய்வத்துடைய வார்த்தையை நம்பு, தெய்வத்துடைய வார்த்தையை நம்பு. உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தெய்வம் தந்தது சத்தியம் என்றால் அதை நிச்சயம் தெய்வம் நிறைவேற்றுவார். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? தாவீது சொன்னது போல சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கிறிஸ்துவை, நாங்கள் தெய்வத்தை மேன்மை பாராட்டுகிறோம். ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து எங்களை உருவாக்கி எங்களை தூக்கி எடுத்தின தெய்வம், இதுவரைக்கும் இந்த பட்டணத்தில் நிறுத்தின தெய்வம், சபையை நிறுத்தின தெய்வம், ஊழியர்களை நிறுத்தின தெய்வம், குடும்பத்தை நிறுத்தின தெய்வம், உன்னையும் நம்மையும் நம்ம தலைமுறைகளை நிறுத்தின தெய்வத்துக்கு முன்பதாக இனி நான் பதறி போக மாட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒன்றுமில்லாத இடத்திலே நீர் அற்புதங்களை செய்ய பெரியவராய் இருக்கிறீர். Praise the Lord. அதாவது நம்பிக்கையுடைய ஆழமான அனுபவம். எரேமியா சொல்றார், when everything is too dark, when everything is hopeless, when there is no future in front of me, I believe God's word. Amen. Amen. That is God's promise, blessed future for all the believers in Christ in 2025. 2025 அதுதான் தெய்வம் நமக்கு தருகிறதான செழிப்பான ஆசீர்வாதம். ஹalleluya. உன்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். எரேமியா தெய்வத்துடைய வார்த்தையை உட்கொள்ள ஆரம்பித்தார். Praise the Lord. ஆதியாகம புத்தகம் முதல் கொண்டு வெளிப்பாடு வரைக்கும் எல்லா வாக்குத்தத்தம் தான். Praise the Lord. 2025 எல்லா சபைகளும் ஸ்தாபனங்களும் ஊழியக்காரர்களும் பின்ன சோகால் ப்ராஃபட்டிகளும் இவாஞ்சலிஸ்ட் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. நான் சிலதெல்லாம் ஓடி ஓடி பார்க்க ஆரம்பிச்சேன். அதில் எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கு. என்ன தெரியுங்களா? தெய்வம் சொன்னதான் இதே வார்த்தை தான். Is anything too hard for the Lord? பட்டணத்தை கீழ்மேல் மறிக்குவான் நம்முடைய தெய்வத்தால முடியும். இந்த தேசத்தை சந்திக்க நம்முடைய தெய்வத்தால முடியும். இந்த காக்ஸ்டன் பட்டணத்தை அசக்க தெய்வத்தால முடியும். இந்த இடம் நிரம்பி வழிய தெய்வத்தால முடியும். முடியாதுன்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத. நீ நானும் சேவிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. அகிலாண்டத்தை படைத்த தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம். I believe in 2025 it is going to happen. This state, இந்த பட்டணம் ஒன்றும் காணாது இருக்கும் போது, ஒன்றும் அறியாது இருக்கும் போது தெய்வம் அசக்க ஆரம்பிக்கிறார். பட்டணங்கள் தெய்வம் அசக்க போகிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அதில் வெம்பலோடு வேதனையோடு ஓடி விழுந்து கிடக்க போகிறார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகிறது. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுகிறீங்க? இயேசுவின் நாமத்தினால் வாலிபனே வசனத்தை ஏற்றெடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. I receive in Jesus name. என்ன? எனக்கு வேறு தெய்வம் அற்புதங்களை செய்வார். என் குடும்பத்துக்கு வேறு தெய்வம் அற்புதம் செய்வார். அவரால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எப்படி தெய்வம் நடத்துவார்? ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து எப்படி நன்மை வரும்? Praise the Lord. ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து எப்படி ஆசீர்வாதங்களை தெய்வம் நமக்கு தருவார்? நான் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல ஒரு மகிமையான என்னை நானே மறந்து ராத்திரி ஜாமங்களே தெய்வ சமூகத்தில் ஆராதிக்குவான் தெய்வம் எனக்கு கிருபை தர ஆரம்பித்தார். அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு அது பழையதாய் இருக்கலாம், ஆனால் அதில் சிலதை தெய்வம் புதிதாய் நமக்கு வேண்டி தெய்வம் தரப்போகிறார். Praise the Lord. வசன வாக்குத்தத்தம் என்ன? மீண்டும் வசனத்தை வாசிங்க. எரேமியா 32. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மலையாளத்துல வாசிங்க. ഞാൻ സകല ജഡത്തിന്റെയും ദൈവമായ യഹോവയാകുന്നു. എനിക്ക് കഴിയാത്ത
ஆமென். மீண்டும் வாசிங்க தமிழ்ல. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நமக்கு எல்லாருக்கும் அவர்தான் தெய்வம். நம்புறோமா இல்லீங்களா? நம்பிக்கைங்களா? அப்ப ரெண்டாவது பாயிண்ட் நல்லா பிடிச்சிக்கீங்க. என்ன ரெண்டாவது பாயிண்ட்? என்னால செய்ய கூடாதது அதிசயம் காரியம் ஒன்றும் இல்லை. அதன் அர்த்தம் தெய்வம் நமக்கு தெய்வமா இருக்கிறபடியால் அவரால கூடாத காரியம் சம்பவிக்குமா? அதான் சாரால பார்த்து தெய்வம் சொல்லுகிறான், அடுத்த ஆண்டு அப்பாயிண்டட் டைம்ல உனக்கு ஒரு நன்மை வரும். சாராவே, நீ இதை கண்டு என்னத்துக்கு சிரிக்கிறாய்? இங்க பல சாரா மாதிரி சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. இவர் எப்ப பாரு இப்படிதான் விட்டுனுக்கிறாரு டூப்பு இல்லையா? உன் மனசுக்குள்ள ஒரு தோணி இருக்கலாம். அப்படிப்பட்ட காட்டிங் இதுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பின்னால அப்படியே மெதுவா கத்தி குத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட் பாச்சர். பின்னால அப்படியே மெதுவா கத்தி குத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை கத்தி குத்தி வேதனையோடு இருக்கிற கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற தெய்வம் அற்புதங்களை செய்கிற தெய்வம். மனுஷனால கூடாத காரியம் என்ற தெய்வத்தால கூட அவர் சகல மாம்ச ஜனத்துக்கு அவர் தெய்வமா இருப்பார் என்றால் சாராவுக்கு அற்புதங்களை செய்த தெய்வம் எனக்கோ உனக்கோ உட குடும்பத்துக்கோ தெய்வ சபைக்கோ தெய்வம் அற்புதங்களை செய்வாராக. நம்பர் 1, is anything too hard for the Lord? தெய்வத்தால கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? சம்பவம் என்ன? எல்லாம் பிளாங்காய் டார்க்காய் இருக்கும் போதோ, நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போதோ, உதாரணமாக நான் உங்களை புரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் வயநாட்டில் பெரிய ஆபத்து வந்தது. மழை நிமித்தமாக எல்லாம் நஷ்டப்பட்டு போனது. அங்க போயிட்டு சேகரோட சொல்லுகிறாரு, டேய் சேகரே, வயநாட்டுக்கு போயிட்டு அந்த அழிஞ்சு போன இடத்துல நீ ஒரு இடத்த வாங்கு. சேகருடைய பதில் என்ன? பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல போய் ஒன்னு வாங்கிட்டு அடுத்த மழை வரும், அதை அச்சின் போயிட சொல்றியா? இதுதான் நம்முடைய புத்தி. இதுதான் இதுதான் நம்முடைய அனுபவம். ஆனால் அந்த இடத்துல நீ வாங்க தயாராயிருந்தா, இதுவரைக்கும் வயநாட்டில் வந்ததான சுனாமியோ புயல் காற்று இனி வராது, உனக்கு நன்மை தருவான். அதான் தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்று உண்டோ. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? இதை விசுவாசிக்க நீ தயாராக இருக்கணும். எரேமியா விசுவாசித்தான், தெய்வம் அற்புதங்களை செய்தார். இரண்டாவது, தெய்வம் தால கூடாத காரியம் ஒன்று உண்டோ அதை ஒன்று சோதிக்குவான். ஒரு ஆழமான ஒரு செய்திக்குள்ளே வேகமாக நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். சீக்கிரமாய் நான் வாசிப்போமாக. ராஜாக்கள் புஸ்தகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம், 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 2 King chapter 3 verse 16 சீக்கிரமாய் வாசிப்போமாக. ஹalleluya. அவன் പറഞ്ഞത് എന്തെന്നാൽ യഹോവ ഇപ്രകാരം അരുളിച്ചെയ്യുന്നു, ഈ താഴ്വരയിൽ അനേകം കുഴികൾ വെട്ടുവീൻ, നിങ്ങൾ കാറ്റ് കാണുകയില്ല, മഴയും കാണുകയില്ല, എന്നാൽ നിങ്ങളും നിങ്ങളുടെ ആടുമാടുകളും നിങ്ങളുടെ മൃഗവാഹനങ്ങളും കുടിക്കത്തക്കവണ്ണം ഈ താഴ്വരയെ വെള്ളം കൊണ്ട് നിറയ്ക്കും. ஆமென். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 16 வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை. இதுவரைக்கும் பலரும் ஜெபிச்ச ஜெபம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே பள்ளத்தாக்குல தண்ணீர் நிரப்பும். அதான் பலருடைய ஜபமா இருந்தது இல்லையா? கர்த்தாவே தண்ணீரை நிரப்போ. மழையை காணவில்லை, சுனாமியை காணவில்லை, காற்றை காணவில்லை, ஒன்னும் காணவில்லை, ஆனா எங்க அப்பனுடைய அது பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரம்பட்டும். அப்படிதானே ஜபம்? குடத்தை வச்சுக்கணும், கர்த்தாவே இது மேல தண்ணீர் நிரப்பும், இது மேல தண்ணீர் நிரப்பும். உன் ஆத்தா கூட வந்து தண்ணி நிரப்பாது, உன் அப்பன் கூட வந்து தண்ணி நிரப்பாது, யாரும் வந்து நிரப்ப மாட்டாங்க. வசனம் அழகாய் படிக்கணும்.
Praise the Lord. வசனம் என்ன சொல்லுகிறது? எலியா வாழ்ந்ததான காலகட்டத்திலே யுத்தத்துடைய சமயம் வரும்போதோ 3 ராஜாக்கள் ஒருமித்து கூடி வந்தார்கள். ஒருமித்து கூடி வரும்போதோ அங்க என்ன ஆனதா, சென்னையில வாட்டர் ஷார்டேஜ் ஆனது போல, பிரைஸ் தி லார்ட், அவ்வப்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் மோதுகிறது போல இங்கே ஜனத்துக்கும் மோவாப் தேசத்துக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறதான இந்த 3 ராஜாக்களுடைய குரூப்புகளுக்கும் மோத ஆரம்பித்தது. தண்ணி இல்லை. எல்லாருக்கும் புரியுதுங்களா? எல்லாரும் ஜெபத்தோட கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 3 பேர் ஒருமித்து வந்த பிறகு அவர் கேட்கிறாங்க, தண்ணி இல்லாத இருக்கும் போது நாங்கள் என்ன செய்யணும்? அதுல ஒரு மனுஷன் கேட்கிறான், இந்த தேசத்துல தீர்க்கதரிசி இல்லையா? நீங்க வீட்டில் போய் இந்த பாகத்தை வாசிச்சால் மாத்திரமே உங்களுக்கு நல்ல ஆழமாய் புரிய முடியும். வேகமா நான் கடந்து போக ஆசைப்படுவேன். அப்பொழுது ஒரு பக்தன் சொல்லுகிறான், இங்க ஒரு பிரவாசகன், ஒரு தீர்க்கதரிசி உண்டு. இங்க ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அந்த மனுஷனுக்கு முன்பதா அது வரைக்கும் இந்த தீர்க்கதரிசியை குறித்து வேலை இல்லை. பலருக்கும் வேலை இல்லை இல்லைங்களா? பலருக்கும் நல்ல நட்டு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு சூட் எல்லாம் போட்டு 2-4 பேர் கீழே விழுந்து 2 பேய் ஆடி 4 புள்ள பெத்துக்குச்சு. பிரைஸ் தி லார்ட். BMW கார் மேல டெடிகேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பாற்று. அவர் பாற்று அல்ல, அவர் பீற்று. பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்தது பூமிக்கு இது போல அற்புதங்களை செய்வான் அல்ல. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. இயேசு வந்தது அதுக்கல்ல. ஒப்பனா சொல்லுகிறேன், இயேசு வந்தது அதுக்கல்ல. நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம் வளர சொல்றேன். நேற்று ராத்திரி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த மெசேஜ் இப்படியா இருந்தது, பாஸ்டர் என் கையில 10 லட்சம் இருக்கிறது, உங்களுக்கு வேணுமா? நான் அந்த விட்டு போனேன். யார் இந்த மனுஷன்? அப்பதான் தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு பின்னால பார்த்த ஒரு பழக்கம் உள்ளதான என்னுடைய ஒரு சிநேகிதன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? அட்ரஸ் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏதோ போன் நம்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டா, பாஸ்டர் ஐ ஹேவ் 10 lakhs, do you want? ஆமென். வர மாட்டேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? முதல்ல அக்கவுண்ட்ல போடு. இப்போ நான் லைவா இருக்குது. நான் சொன்னேன் வெயிட் டில் ஐ கால் யூ போட்டு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு போக தான் அதோடைய ஃபுல்லா டிக் பண்ண ஆரம்பிப்பேன். யாரும் கிட்ட வராதுங்க, ஒரு சுக்கும் கொடுக்க மாட்டேன். காரணம் நமக்கு கடன் நிறையா இருக்குது. ஏன் ஆமென் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தெரியாத இடத்துல தெய்வம் உனக்கு அற்புதம் செய்கிறார் என்றால் இந்த இயேசுவுக்கு வேண்டி நான் வைராக்கியமா நிற்க கூடாதா? இந்த இயேசுவுக்கு நான் வைராக்கியமா ஜீவிக்க கூடாதா? இந்த இயேசுவுக்கு வைராக்கியமாக நிற்க முடியாதா? ஒரு வேலை இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. சின்ன தெய்வ சபை கிடைக்கிற ஒரு சின்ன காணிக்கை, ஒரு சின்ன தசபாகம் கொண்டு இத்தனை மாச காலங்களாக இத்தனை வாடிக்கை கட்டிக்கிறேன். என்னுடைய மகளுடைய படிப்புக்கு வேண்டி ஒரு டாக்டர் பட்டத்தை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றால் அது என்னால முடியாது. நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் சேவிக்கிற தெய்வம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த தெய்வத்தை உயர்த்துவார். அந்த தெய்வத்துக்கு வேண்டி வைராக்கியமாக இருக்குவார் என்று நான் சமர்ப்பணம் செய்திருக்கிறபடியால் 2025 அவர் நமக்கு வேண்டிய அற்புதங்களை செய்வாராக. ஒருவேளை விலையில் என்றாலும் பிரச்சனை அல்ல, விலை உள்ளதான ஒரு காலம் தெய்வம் எங்களுக்கு தரப்போகிறார். Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எலியா இடத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. எலியா சொல்றான் ஒரு பதம் தான் மேல வாசிக்கிறோம். அவனுக்கு அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை மேல இருக்க வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கவனிக்கிறோம். இது சொன்ன உடனே எலியாவுக்கு ஒரு மூடு வரணும். என் பாஷையில சொன்னா பக்தனா இருக்கிற தீர்க்கதரிசி கொஞ்சம் மூட் ஆஃப்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல உடனே சொல்ல என்ன கொண்டு வரணுமா? வாசி. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசிக்க போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, கர்த்தருடைய கரம் அவர் மேலே கவனிக்கணும். வாசிக்க தொடங்கும் போது, பாட தொடங்கும் போது, ஆராதிக்க தொடங்கும் போது, அல்லேலூயா, என்ன நடக்குமா? தெய்வத்துடைய கரம் என் மேலே வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? எல்லாருக்கும் புரியுதுங்களா? பாட்டும் ஆராதன ஒரு கூத்தல்ல, ஒரு ஷோ அல்ல. தெய்வ சிறந்த விடுதலை தருவான். காரணம், அது வரைக்கும் எலியா மூட் ஆஃப்ல உட்கார்ந்து இருக்கான். எனக்கு ஒரு வேலை இல்லை, என்னை யாரும் கவனிக்கல, எனக்கு பேர் இல்லை, எனக்கு புகழ் இல்லை. ஆனா தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுங்க, மகனே, உன்னை நான் அழைத்தது சத்தியம் என்றால் இந்த இடத்துல ஒரு அற்புதங்களை செய்ய தெய்வத்தால கூடு, மனுஷனால கூடாதது, இந்த ராஜாக்களால கூடாதது, யுத்தத்துக்கு வேண்டி வந்த ஜனத்தோட கூடாதது என்ற தெய்வத்தால கூடு. ஆகையால் எலியா சொல்லுங்க, கமான் கமான், எனக்கு ஒரு பாட்டை பாடுங்க, எனக்கு ஒரு மியூசிக்கை போடுங்க, நான் உன்னை ஆராதிக்கட்டும், நான் உன்னை துதிக்கட்டும். ராத்தமானா ஷக்கலே. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? பாட்டும் ஆராதனும் மூட் ஆஃப் மாற்றுவான் அல்ல. பாட்டும் ஆராதனை ஏதோ அது கேட்டு அப்படி உல்லாசிச்சுட்டு கிச்சன்ல வீட்டு வேலை செய்துட்டு முதலாவும் அது காப்பித்தூளும் போட்டு அது நல்ல ஒரு சாம்பாரை உண்டாக்குறது அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ பாட்டு பாடி தெய்வத்தை ஆராதிச்சால் அற்புதங்கள் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ஒரு அம்மா, அது ஒரு 65 வயசு ஒரு அம்மா, வீட்டில் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு எல்லாம் போயிட்டாங்க. மொபைல் கையில் இருக்கிறதுனால போட்டு கொடுத்துட்டாங்க யூடியூப்ல பாட்டு. இந்த அம்மா பாட்டு பாடி அந்த மியூசிக் எல்லாம் கேட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல மீன் கறி கொதிச்சுட்டு இருக்கிறது, உப்பெல்லாம் போட்டாங்க. அதுல ஒரு வார்த்தை வந்து காப்பி போடுன்னு காப்பி போடி எடுத்து போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பலமுறை நம்ம எல்லாம் இதுதான் செய்ய ஆரம்பிக்கிறோம். பாட்டுகளை பாடும்போது தெய்வத்துடைய கரம் வெளிப்படணும், தெய்வத்துடைய கரம் வெளிப்படணும். பக்தன் சொல்லுகிறான், ஒருமித்தவர்கள் பாடி ஆராதி கவனிக்கணும். ஒருமித்தவர்கள் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்யும் போது தெய்வத்துடைய கரம் ஒன்று தொடப்பட்டு அதான் ஆராதனை, அதான் ஆராதனை. உனக்கு பவர் என்பது குதிப்பா, உனக்கு பவர் என்பது இருக்கும், இதெல்லாம் ஆராதனை. நீ ஆராதிக்க தொடங்கினால், பாட்டுகளை பாட தொடங்கினால், கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்துடைய கரமா என்னை உன்னை தொடணும், சிரசை உன்னை தொடணும். ரீகாமானா சக்தலமா. நீங்க எல்லாரும் குளிர் காய்ச்சல் உட்கார்ந்து நிற்கிறீங்க, இங்க அனல் பத்தி எரியுது, இங்க சூடு எடுக்கிறது, தாங்க முடியல. கர்த்தருடைய அபிஷேகம் இதன் மேல வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளை ஆராதிக்கிற தெய்வ சபை, ஆராதிக்கிற தெய்வ ஜனம், ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்க பாடி ஆராதிக்க போது தெய்வத்துடைய காரம் தொடணும். அதற்கு பிறகு எலியா சொன்னதான பதம் என்ன வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்க, வெட்டுங்க, வெட்டுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? தண்ணீர் வரணும்னா நீ பள்ளத்தாக்கை கட்டணும், பள்ளத்தாக்கு வெளிப்படணும்னா நீ எவ்வளவு வெட்டுகிறாயோ அதுல பள்ளத்தாக்கு வெளிப்படுகிறது. இந்த 2025 நீ வெட்ட தயாராயிருந்தா, நீ வெட்ட தயாராயிருந்தா, நீ வெட்ட தயாராயிருந்தா உனக்கு வேண்டிய அற்புதங்கள் நடக்கும். இந்த பள்ளத்தாக்கிலே அற்புதங்கள் நடக்கும். இந்த பள்ளத்தாக்கிலே அற்புதங்கள் வெளிப்பட்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. உடமனகடகதர ஹத்தனாரக ஜலகடக வைபவமா சந்தனாரகதலகடக உடமனகடகதர ஹத்தனாரகதலகவ. இந்த பகல் வேளை ஹalleluya, let this value be big. praise the lord, praise the lord. எத்தனை பேருக்கு புரிகிறது? பள்ளத்தாக்கை வெட்டணும், வெட்டினால் தான் நீர் பாய்ச்சி உண்டாகும். அல்லாத பள்ளத்தாக்கு கர்த்தாவே நீர் தாரும், நீர் தாரும், தண்ணீர் அனுப்ப தெய்வம் அனுப்ப மாட்டாரு. வெட்ட தயாராக இருக்கிறோமா?
வெட்ட தயாராக இருக்கிறோமா? தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்தன் சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி என்ன? இது எப்படி சம்பவிக்கும்? இந்த பள்ளத்தாக்கை நாங்கள் வெட்டினால் கவனிக்கணும், எப்படி நீர் ஊற்று கடந்து வரும். அதை பற்றி நீ பாதர் பண்ணாத. எதை பற்றி நீ பாதர் பண்ணாத? நீர் ஊற்றை பற்றி நீ பாதர் பண்ணாத. பிரைஸ் தி லார்ட். நீ பள்ளத்தாக்கு வெட்ட தயாராக இருக்கிறாயா? அது இங்கிலீஷ்ல ஒன்று வாசிங்க, அந்த பாகத்தை அழகாய் சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல வாசிங்க. ditches, make the valley of ditches. என்ன? பள்ளம், குழி தோண்டுங்க. யாருக்கு குழி தோண்டணும்? எனக்கு அல்ல, உனக்கு அல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல. நன்மை வேணுமா? வெட்ட ஆரம்பி. கனடால வாச அந்த வசனத்தை குண்டிகளும் மாறி. இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணமா? மாறும். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஒரு குண்டு, கிச்சன்ல ஒண்ணு, பெட்ரூம்ல ஒண்ணு, உட்கார இடத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணமா? நோண்ட ஆரம்பி. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். காலம் வராத. பள்ளத்தாக ஒருவனை தள்ளுறதுக்கு அல்ல, நன்மை வெளிப்படுவா. மலையாளத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. குழிகள் வெட்ட. தெலுங்குல வாசிப்பா தம்பி, உனக்கு தான் தெய்வம் சொல்ற ஆலோசனை இன்னைக்கு. வெட்டு. சாயலா கோத்துல போட்டோம். பிரைஸ் தி லார்ட். வெட்ட ஆரம்பி, வெட்ட ஆரம்பி. மலையாளத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. 11 வாசிங்க. குழிகளை நீங்கள் வெட்டுங்க. பள்ளத்தாக்கில் அநேக குழிகளை வெட்ட தயாராயிருந்தா, தண்ணீர் புறப்பட வேண்டும் என்றால், இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் என்றால், மோகாவுடைய கையில் நீ அகப்படாத இருக்க வந்த ஜனங்கள் முழுவதும் இதன் மேல் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஒருவேளை மனுஷா நீ கேட்கலாம், இது எப்படி சம்பவிக்கும்? ஆனா தெய்வம் சொல்லுகிறா, தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ? தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ? 2025 நன்மையுடைய கையில தெய்வம் வந்திருக்கிறார். வாக்குத்தத்தமுடைய கையில தந்திருக்கிறார். எப்படி நடக்கும் நீ பாதர் பண்ணாத, எப்படி இருக்கும் நீ பாதர் பண்ணாத. வெட்ட ஆரம்பி, வெட்ட ஆரம்பி, வெட்ட வெட்ட நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெட்ட வெட்ட நீ பாய்ச்சி உண்டான ஆரம்பிக்கும். வெட்ட வெட்ட வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும். காற்று காணாது, மழை காணாது, ஒரு அடையாளம் இல்லை. ஆனா தெய்வத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, is anything too hard for me? Is anything too hard for me? தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அதபனா சக்கராதனா அரகத்துலரவா. ஒரு காட்டுக்குள்ளே உன்னை கொண்டு போய் நிறுத்திட்டு தெய்வம் சொல்லுகிறார், ஒரு 10 குழியை நீ வெட்ட ஆரம்பி. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். வெட்ட முடியுமா? வெட்ட முடியுமா? வெட்ட முடியுமா? ஆரம்ப காலத்திலே இந்த ஃபார்மரா இருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், அல்லது தென்னை மரம் வைக்கிறனா அது ஆழத்துல குழி தோண்டி வெட்டுவாங்க. ஹலோ, ஆழத்துல நம்ம ஒரு சின்ன செடி வச்சுட்டு வச்சு போச்சு கதை. ஒரு 10 பாத்திரம் இப்படி போட்டு சுண்ணாம்பு போட்டு கழுவுற மாதிரி கைவிட்டா, நீ போடுற துணி உனக்கு குமா குத்து குத்தி உனக்கு காலில் போட்டு மிதிச்சுட்டு, இப்ப கையில எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், காலில் போட்டு மிதிச்சு அப்படி விஷயத்துல போட்டா போதும். சோம்பேறி விசுவாசியே, சோம்பேறி விசுவாசியே, சோம்பேறி விசுவாசியே, இதுக்கே நீ உசு புசுன்றியே. 10 குழி உன்னால் வெட்ட முடியுமா? 10 குழி உன்னால் வெட்ட முடியுமா? வெட்டினால் நன்மை வரும். நான் ஆட்டோ டிரைவர்காரர்களே, சவாரி ஓடுறவர்களே, பிசினஸ் ஓடுறவர்களே, ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து பாஸுக்கு இப்படி வெட்டாத, நீ வெட்டு. கடபாரம் சொல்லி கடபாரம் சொல்லி இது எப்படி நீங்கும் என்று அதே தலைமையில கொண்டு மென்டல் தாசா சுத்தாத, நீ வெட்ட ஆரம்பி, உன் களத்தை தெய்வம் மாற்றுவாராக. எத்தனை பேருக்கு புரிகிறது?
ஜெபிக்க மனசு இல்ல, ஆராதிக்க மனசு இல்ல, உபவாசம் எடுக்க மனசு இல்ல, வீட்டுல குடும்ப ஜெபம் நடத்த மனசு இல்ல, தெய்வத்துக்கு பூர்ணமான சம்பூர்ணமாக ஒப்பு கொடுக்க மனசு இல்ல, தெய்வத்துக்கு வேண்டி ஜீவிக்க மனசு இல்ல. பின்ன தெய்வம் உன்னை பார்த்து எல்லாம் தந்தன்னம்மா. Who are you? வெட்ட ஆரம்பி, வெட்ட ஆரம்பி. இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு வெட்டப்படும் போது அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். மழையை நீ காணவில்லை, காற்றையும் காணவில்லை, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரம்போ. தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ? விசுவாசிகளே, 2025 கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், உலக தேசம் முழுவதும் நமக்கு நன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தினால் முழங்கால் நின்று கொண்டு வெட்ட ஆரம்பி. ஈசாக்கோட கேட்டு பாருங்கள், ஈசாக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் ஜெபத்தோட கவனிக்கிறோம். அது பிரசங்க நேரம் முடிந்திருக்கிறது. பிரசங்க முடியல, நேரம் முடிக்கிறபடியால் வேகமான ஆசைப்படுகிற ஈசாக்குடைய காலகட்டத்தில் ஈசாக்கு சொல்லுகிறார், என் அப்பனுடைய வாக்கு நாட்களில் தெய்வம் தந்ததான வாக்கு தத்தத்தினுடைய கிணறுகள் ஹல்லேலூயா பெலிஸ்தர்கள் பூட்டி வைத்தார்கள். ஆசீர்வாதங்களை பெலிஸ்தர்கள் பூட்டி வைத்தார்கள். உடைய நன்மையை பெலிஸ்தர்கள் பூட்டி வைத்தார்கள். தேசத்துடைய விக்கிரக ஆராதனை, குடும்பத்துடைய சாபங்கள் உன்னை பூட்டி வைக்க ஆரம்பித்தது. ஈசாக்கு சொல்லுகிறார், நான் இதன் மேலே உன்னை வெட்ட ஆரம்பிக்கிறேன், நான் இதை வெட்ட ஆரம்பிக்கிறேன். என் அப்பனுடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறபடியால், அப்பனுடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறபடியால் உடமன சப்பனா ரகதவரமா பெலிஸ்தர்கள் பூட்டப்பட்டது, பெலிஸ்தர்கள் மூடி வைத்தது. இயேசுவின் நாமத்தினால் நான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறேன், நான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறேன், நான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறேன். தண்ணீர் புறப்படட்டும், கிணறுல தண்ணீர் புறப்படட்டும், பள்ளத்தாக்கில் தண்ணீர் புறப்படட்டும். எத்தனை பேருக்கு ஆழம் புரிகிறது? எத்தனை பேருக்கு ஆழம் புரிகிறது? அவர்களுக்கு மாத்திரம் தான் தெய்வம் அதிசயம் செய்வாரோ, அவர்களுக்கு மாத்திரம் தான் தெய்வம் அதிசயம் செய்வார், அவர்களுக்கு மாத்திரம் தான் தெய்வம் நன்மைகளை செய்வார். பள்ளத்தாக்கை வெட்ட ஆரம்பி. The more you dig, the more you receive the blessings. Hallelujah. ஆவிக்குரிய அர்த்தத்தில் சரிங்க, எவ்வளவு வெட்ட ஆரம்பிக்கிறியோ, எத்தனை குழிகளை வெட்டுகிறாயோ, அத்தனை நன்மைகளை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. எப்படி பாச நடக்கும்? நீ வெட்டினால் நடக்காது, ஆனால் அதிலே தண்ணீர் வெளிப்படும். நம்முடைய தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்றும், நம்முடைய தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்க 3 காரியம் பரிசுத்த ஆவியானவர் கடந்த ராத்திரி என்னோடு இடப்பட்டதான ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளத்தாக்கை நீ வெட்ட வேண்டும் என்றால், நம்பர் 1, நீ யாரா இருக்கணும் தெரியுங்களா? கவனிக்கணும். Prepare for the blessings of God, get ready for the blessings of God. பள்ளத்தாக்கு நீ வெட்ட தயாராக இருந்தால் தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு தயாராகணும், தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு வேண்டி நீ ஆயத்தப்படணும். உங்களெல்லாம் கண்டு ஆயத்தமா இருக்குது. இந்த வசனம் வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தா இது ராக் மியூசிக் போட்டா இப்படி ஆட தெரியும். அதை காட்டுல ராக்குக்கு பறக்குது. நெஞ்சித்துன குரங்கு மாதிரி. காரணம் வசனம் உள்ள இல்ல. Praise the Lord. Praise the Lord. எனக்கு விட்டான ஆவில நிரம்பி குதிச்சு தெய்வத்தை ஆராதிப்பேன். காரணம் அவ்வளவு இடத்தில் சந்தோஷம் பொங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு வாக்குத்தத்தங்களை தெய்வம் தந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே I prepare and get ready. Are you ready? Are you prepared? ஆசீர்வாத தெய்வத்திலே கருத்தில் இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரம்பனா, நம்பர் 1, prepare for the blessings and get ready for the blessings. நீ எந்த ஆயத்தத்தோட ஆராதனைக்கு வருகிறாயோ, நீ எந்த ஆயத்தத்தோட சபைக்கு வருகிறாயோ, நீ எந்த ஆயத்தத்தோட நீ ஜெபிக்கிறாயோ, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கண்டு உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். நீ அனலும் இல்லை, அதை குளிரும் இல்லை, லவதிக்கா போல துள்ளி துள்ளி இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு போனா தெய்வம் மைண்டு கூட பண்ண மாட்டாரு. எல்லாருக்கும் புரியுதுங்களா? பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரம்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிற நம்பர் 1, prepare for the blessings of God, get ready for the blessings of God. That is what the Bible says. இரண்டாவது, praise the Lord, prepare largely,
make the valley full of ditches and full of ditch. Amen. இரண்டாவது, prepare largely. praise all. வெட்டுகிறது சின்ன குழி அல்ல, பெரிதான குழியை நீ வெட்டு. உன் விசுவாசம் பெருகட்டும். praise the Lord. ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டுன்னு சொன்னா, நான் 2க்கு 2, 4க்கு 4, 6க்கு 6 வெட்டுறேன். எதற்கு? ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும், விசுவாசம் நிரம்பி வழியட்டும். யாபேசுடைய எல்லைகளை விசாலமாக்கிற தெய்வம் நம்முடைய எல்லைகளை தெய்வம் விசாலமாக்குவார். Are you ready? Are you ready? விசாலமான மனசு, குருட்டு மனசு அல்ல, குறுங்கு புத்தி அல்ல, பிஸ்னாரி புத்தி அல்ல, ஆழமான அனுபவம், ஆழமான அனுபவம். அவனுக்கு தெய்வம் அற்புதங்களை பள்ளத்தாக்கில் செய்வாராக. மூன்றாவது அங்க சொல்லப்படுவதான ஒரு காரியம், prepare vigorously. அதன் அர்த்தம் என்ன? praise the Lord, தீவிரமாய் செயல்பட ஆரம்பி. ஆமென். பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பனா எப்படி? ஆமா நடக்கிறது போல நடந்து அல்ல. praise the Lord. சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிருங்களா, அவனை கை தூங்க பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி பாடுறவங்க எல்லாம் கை தூங்க பார்க்கலாம். என்ன அழகா இருக்குது பாத்தியா? உன்னை கொண்டு என்ன தெய்வம் செய்வாராம்? சரி, 3 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க, ஒரு கைதான். 4 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கு, 6 மணிக்கு 2 கைதான். இதுக்கு மேல ஜெபிச்சு ஒரு அர்த்தம் இல்ல. praise the Lord. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சும்மா இருங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும், ராத்திரி படுக்கிறதே லேட்டு, காலையில தான் நல்ல ஜூன் அப்படியே ஐஸ் பாக்ஸ்ல போற மாதிரி போகுது. praise the Lord. சத்தமா ஆமென் சொல்ல. 7:30 மணிக்கு பஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல praise the Lord 7:15 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். என்ன பண்றது? 7:30 மணிக்கு பஞ்ச் பண்ணோம், வீட்டிலே 7:15 ஆயிடுச்சு. பள்ளம் தேய்க்கல, அதே முகமும் கழுவல, ஒன்னும் இல்ல. இதை கழட்டி அதை போட்டு ஓடி போயாச்சு. praise the Lord. நாட்டமுள்ள விசுவாசியே, உலகத்துக்கு நீ இவ்வளவு தீவிரமாய் இருக்கிறியே, தெய்வராஜ்யத்துக்கு வேடி தீவிரப்படுறியா? ஆமை போல வராது, சாக்கு போக்கு சொல்லி வராது. தெய்வத்துக்கு வேண்டி தீவிரமாய் செயல்பட ஆரம்பி. தெய்வத்துக்கு வேண்டி தீவிரமாய் செயல்பட ஆரம்பி. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர்கள் வெட்டுகிறார்களோ இல்லையோ, இவர்கள் வெட்டுகிறாரோ இல்லையோ, எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல, எனக்கு வேண்டி நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன். அப்பன் குடி தோண்டும் போதோ மகன் சொல்லணும், அப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப இருக்கிற அப்பா அம்மா இருக்கிறாங்க பாருங்க, தலைவேதனை, தலைவேதனை. praise the Lord. அம்மாமாரு சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், அம்மாவுடைய ஜெபம், எனக்கு தூக்கம் முடியல, அம்மாவுடைய ஆராதனை. உனக்கு ஜெபம் பண்ண, நீ அந்த ரூம்ல போய் ஜெபம் பண்ண, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மோசே, நான் இப்பதான் 4 மணிக்கு வந்திருக்கேன், நீ உட்காந்து அழுது உட்காந்துக்கிற, இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. மகனே, இது டிஸ்டர்ப் அல்ல, இது உன்னை கூட தீவிரமாய், உன்னை ஷார்ப்பாய் பார்வோனுக்கு முன்பதாய் கொண்டு போய் நிறுத்துவான். புரியல? எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த பகல் வேளை தீவிரப்பட எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் உயர்கிறதான ஜபம், நம்முடைய வீட்டில் உயர்கிறதான கண்ணீர், நம்முடைய வீட்டில் உயர்கிறதான ஆராதனை சத்தமா, நம்முடைய வீட்டில் உயர்கிறதான தெய்வத்துடைய சத்தமா, உனக்கு நன்மை வெளிப்படுவார். 2025 தெய்வம் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் அதற்கு வேண்டி வெட்ட தயாராக இருக்கிறேன். எனக்கு முன்பதாக இருக்கிற குழிகளை நான் வெட்டுகிறேன். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பட்டும், மனுஷனால கூடாதது என்ற தெய்வத்தோட கூடும். நான் பூர்ணமாய் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் சேவிக்கிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், எனக்கு வேண்டி அவர் யாவும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When everything is blind, when everything is dark, ஒன்று வெட்டப்பட முடியாத கட்டையாயிருக்கிற அனுபவத்தின் மத்தியிலே
நீ விசுவாசத்தோட வெட்ட தொடங்கினால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? துக்கத்தை வெறுக்கு, சோம்பேறித்தனத்தை வெறுக்கு, உன் பலவீனத்தை வெறுக்கு, உன் வியாதியை வெறுக்கு, உன் மூட் ஆஃப் வெறுக்கு, உன் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸை வெறுக்கு. இந்த பகலோட தீர்மானம் எடுக்க ஆரம்பி. என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இந்த இயேசுவுக்கு வேண்டி, இந்த தெய்வ ராஜ்யத்துக்கு வேண்டி, தெய்வ சபைக்கு வேண்டி நான் தீவிரமாய் ஓடி ஆயத்தப்பட ஆரம்பிக்கிறேன். நான் வெட்ட தயாராய் இருக்கிறேன். நான் வெட்ட தயாராய் இருக்கிறேன். நம்முடைய தெய்வத்தோடு கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அப்படி வெட்டி தண்ணீர் பள்ளத்தாக்க நிரம்பும் போது தெய்வம் ஆலோசனை சொல்லுகிறார். எஸ்ஐயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதுல 19 சீக்கிரமாய் வாசிங்க. நான் முடிச்சிட்டேன். 2 வசனங்களை சீக்கிரமாய் வாசிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். The book of Isaiah chapter 43 verses 19 and 20. புதியொன்று செய்யுதோ, அதை இப்போது உற்பவிக்கோ. நீங்கள் அதை அறியுന്നില്ലയോ? அதை நான் மறுபூமியில் ஒரு வழியோ, மறுபூமியிலே உனக்கு வேண்டிய ஒரு வழியும் നിർജ്ജന പ്രദേശം ஊராபா ஷக்கரபா ഉണ്ടാക്കോ. ഞാൻ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്ന എന്റെ ജനത്തിന് കുടിപ്പാൻ കൊടുക്കേണ്ടതിന് അവൻ മരുഭൂമിയിൽ വെള്ളമോ നിർജ്ജന പ്രദേശത്ത് നദികളും നൽകിയിരിക്കുന്നത് കൊണ്ട് കാട്ടുമൃഗങ്ങളും കുറ്റങ്ങൾ ഒട്ടക പക്ഷികളും എന്നെ ബഹുമാനിക്കും. ஆமென். வாசிங்க. இதோ 43ஆம் அதிகாரம் பைபிளை பாரு. இப்ப பைபிளை பார்க்காதீங்க. என்ன பாருங்க? என்ன பார்க்க வேண்டிய இடத்துல பைபிளை பார்ப்பீங்க. 43ஆம் அதிகாரம் 19 20 வாசிங்க. கேளுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் 2025 தெய்வம் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு புதிய காரியம். இப்பயாவது ஒரு ஆமென் வரமா? நான் உனக்கு புதிய காரியம் தெய்வம் செய்ய போறாரா? உனக்கு கல்யாணம் ஆக போகிறா? உனக்கு தான் 2025 கேரண்டி. உனக்கு அப்புறமா உனக்கு ஒரு புதிதாய் தெய்வம் திறக்க போகிறார். உனக்கு ஒரு புதிய வழியை தெய்வம் திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வசனத்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் வனாந்தரத்திலே உனக்கு வழியும், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆறுகளை உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தெய்வம் சொல்லுகிறார், தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான தெய்வ சபையே, தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இந்த பட்டணத்தில் நீ அதை வெட்ட தொடங்கினால், பள்ளத்தாக்கை வெட்ட தொடங்கினால், குழிகளை வெட்ட தொடங்கினால், இந்த வனாந்தரத்தில் இருந்து ஒரு நீர் ஊற்றதை வந்தருவதாக. அறியாதொரு நீர் ஊற்று, அறியாதொரு விடுதலை, அறியாதொரு நன்மை, உனக்கு எட்டாத ஒரு நன்மை. Oh Jesus, receive in the name of Jesus. Receive in the name of Jesus. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஸ்வீகரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஸ்வீகரிக்கிறோம். எனக்கு வேண்டிய இந்த வனாந்தரத்தில் நான் வெட்ட தொடங்கினால், இந்த பள்ளத்தாக்கை நான் வெட்டினால், அறியாத ஒரு புதிய நீரூற்று. Praise the Lord. வீட்டில போய் உங்க குடும்ப ஜெபத்துல இந்த வசனத்தை வாசிச்சு நீ மணிக்கணக்காய் தெய்வத்தை ஆராதிங்க. பலத்தோட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் தெய்வம் சொல்லுகிறார். சீக்கிரம் வாசிங்க. Psalms 107:35. ஓராதானமா ஷக்கராதனாரபாலரபா. ஆமென். ஹalleluya. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக, வறண்ட நிலத்தை நீரூற்றமாக மாற்ற நம்முடைய தெய்வத்தால கூட, மனுஷனால கூடாதது நம்முடைய தெய்வத்தால கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்கு வேண்டிய ஒரு நதி. 41ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். எஸ்ஐயா எழுதின புஸ்தகம் 41:18. சீக்கிரம் வாசிங்க. The book of Isaiah chapter 41 verses 18. சீக்கிரம் வாசிங்க. உயர்ந்த மேடுகளின்
உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் கவனிக்கிற வனாந்தரத்தில் வளராத செடிகள், வளர முடியாத மரங்கள், வளர முடியாத இடங்கள் பலன் காய்க்குவான நம்முடைய தெய்வம் நமக்கு வேண்டி அற்புதம் செய்கிற தெய்வமாயிருக்கிறார் என்று தீர்க்க தரிசனமாய் இந்த 2025 இந்த முதல் ஆராதனை பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிறார். ஆன்லைனில் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஓடி வர ஆரம்பி, தெய்வ சமூகத்தில் ஓடி வர ஆரம்பி. உனக்கு வேண்டிய அற்புதங்கள் காத்திருக்கிறது, உனக்கு வேண்டிய நன்மைகள் காத்திருக்கிறது, தெய்வ ஜனத்துக்கு வேண்டி காத்திருக்கிறது, தெய்வ சபைக்கு வேண்டி காத்திருக்கிறது. ராபா செக்கோலோ ரகதரோ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? I receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்வீகரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஸ்வீகரிக்கிற சொல்லுங்க. Are you ready to receive these blessings? Are you ready? Are you ready? Are you ready? வாயத்தந்த ஆமென் சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டியதாக இருக்கிறது, எனக்கு இந்த நன்மை வேண்டியதாக இருக்கிறது. அப்ப கவனிக்கணும், வறண்ட நிலையிலே செடிகளை உட்கார வச்சு அதே விதையை விதைச்சிட்டு வளர முடியாத இடத்துல வளர செய்கிறதா நம்முடைய தெய்வத்துடைய அற்புதங்கள். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சின்ன தொட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு செடி வரும் பூமியில் மண்ணில் தான் வளரும், அது இதுல வளராது என்று நினைக்கிற இடத்துல அந்த வித்தை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பி, அது வளர ஆரம்பிக்கும். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். எல்லாரும் எழுந்து நிற்பமாக, எல்லாரும் எழுந்து நிற்பமாக. கண்களை மூடுங்க சீக்கிரமாக, கரங்களை உயர்த்தி பிடிங்க. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளை அந்த வசனத்தை ஸ்வீகரிக்கிறேன், இதை நான் ஏற்றெடுக்கிறேன். எல்லாரும் பேக்கிங் அப்புறமா பண்ணுங்க, சீக்கிரம் எழுந்த நிமிஷம். பரிசுத்த ஆவியான உலாவி கொண்டு இருக்கிறார். I can see the presence of Holy Ghost moving. ஆவியான உலாவுதல் நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தோற்று போன இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, அட்ரஸ் என்று சொன்ன இடத்துல உன்னை உயர்த்துவான். ஒரு கரம் வெளிப்பட போகிறது. வனாந்தரத்தில் உனக்கு வேண்டிய ஒரு கரம் சொல்லு. ஆமென் சொல்ல ஆரம்பி. இந்த பள்ளத்தாக்குல எனக்கு ஒரு நீர் ஊற்று உண்டு, இந்த பள்ளத்தாக்குல எனக்கு ஒரு நீர் ஊற்று உண்டு, இந்த பள்ளத்தாக்குல எனக்கு ஒரு நீர் ஊற்று உண்டு. இந்த வனாந்தரத்தில் வாயத்தை அந்த வசனம் கேட்டு உள்ள போகட்டும். உன் ஸ்கில், உன் புத்தி, உன் எபிலிட்டி எல்லாம் தெய்வம் டவுன் பண்ணிடுவா. தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரியே, இயேசுவுடைய வார்த்தை உனக்குள்ள என்றால் நீ ஒரு டம்மி டால் தான். மேல வரைக்கும் பிசாசனை கொண்டு போய் கீழே தள்ளிடுவான், மேல வரைக்கும் ஐச கொண்டு போய் பிசாசு தள்ளிடுவான். ஆனா தெய்வனை மேல கொண்டு போகிறதுக்கு முன்பதாக உன்னை பூமியில தெய்வம் புடமிடுகிறார், உன்னை தெய்வம் பூமியில புடமிடுகிறார். நெருக்கத்தின் வழியில் உன்னை நடத்துகிறார், கஷ்டத்தின் வழியில் தெய்வம் நடத்துகிறார், பாதையில் தெய்வம் நடத்துகிறார். ஓ, எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது, எத்தனை பேருக்கு இது விடுதலை ஆயிருந்தது. Open your mouth and talk to God. நீ பள்ளத்தாக்கு வெட்ட தொடங்கியதால், நீ வெட்ட தொடங்கினால் உனக்கு முன்னதாய் ஒரு அடையாளம் இல்லை. ஆனா தெய்வம் சொல்லுகிறார், நீ ஊற்றினால் நிரப்புவே. 2025 நீர் ஊற்றினால, நன்மையால, ஆசீர்வாதத்தினால தெய்வம் உன்னையோட குடும்பத்தை நிரப்புவாராக. God bless you, God bless you all. எல்லாரும் வாயத்தை ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வாயத்தை ஜெபம் பண்ணுங்க. நேரம் நமக்கு முக்கியம் அல்ல, தெய்வ பிரசன்னம் நமக்கு முக்கியம், தெய்வ ஆலோசனை நமக்கு முக்கியம், தெய்வத்துடைய வார்த்தை நமக்கு முக்கியம். ஓ ராபா ஷகாரா தலா ராபா.